வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவின் மூலமா மன வலிமை உள்ளவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான 9 குணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னென்ன குணங்கள் உங்ககிட்ட இருக்கு, என்னென்ன குணங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவை பாருங்க. இப்போ அந்த 9 விஷயங்களை பார்க்கலாம். நம்பர் 1, others can't take advantage of you. நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்ல விஷயம். கட்டாயமாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க, யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தையோ அல்லது திறமைகளையோ நம்முடைய வேலையோ உழைப்பையோ அவங்க எடுத்துக்கணும், பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படி அடுத்தவங்களை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் யூஸ் பண்ணப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், அவங்களுடைய உழைப்பும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரியான நபர்களை எப்படி ஒதுக்கி வைக்கணும், இந்த மாதிரியான நபர்களை எப்படி கண்டுபிடிக்கணும், இவங்களை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மென்டலி டஃப் பீப்புளுக்கு, மென்டலி ஸ்ட்ராங் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கள எப்பவுமே இவங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 2, know how to say no. இல்லை என்று எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது மென்டலி ஸ்ட்ராங் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். சில பேர் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது, இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய டைமை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மனதளவில் வலிமை உள்ளவங்க இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதை எப்படி லாபகமாக சொல்லணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். நம்பர் 3, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் அப்படின்னாவே ஒரு விஷயத்தை பற்றி குறை சொல்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம் இல்லை. மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காமிச்சு எப்படி இதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை இவங்க எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க இவங்க கிட்ட கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க, இல்லைங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க, இதை மாற்றி பண்ணுனா நல்லாயிருக்கும், இல்லது இதை விட பெட்டராக பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது அந்த குறை சொல்லுதல இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணுனா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நம்ம இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிட்டிசிசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்களை இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இவங்க மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. இவங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தின் மூலமா பயனடைறதும் இல்லாம மற்றவங்களுக்கும் இதை கொடுத்து பயனடைய உதவி செய்வாங்க. நம்பர் 4, you say exactly what you mean. இந்த மனதளவில் வலிமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை சுற்றி வளைச்சு பேசாமல் டைரெக்டாக எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு தெளிவுள்ளதாக இருக்கும். இவங்க எக்ஸாக்டாக இதை தான் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அதை கேட்குறவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க தான் இந்த மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள். நம்பர் 5, கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங். ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. மாறுவதற்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. என்னன்னா, நான் ஒரு புதிய விஷயத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே போயிடுவனோ, அல்லது நான் இப்போ இருக்கிற மாதிரியே என்னால் இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறுவதற்கு நிறைய பேர் இன்னைக்கு பயப்படுறாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காமையே இருக்கு. நம்ம மாறினாதான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும், நம்ம மாறினாதான முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த இடத்துல மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் மாறுவதற்கு தயாராக இருப்பாங்க. அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னாலும் சரி, அவங்களுடைய சிச்சுவேஷனை மாற்றிக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அவங்க புதுசாக ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அந்த மாற்றத்திற்கு அவங்க மனதளவில் தயாராக இருப்பாங்க. மாறணும் அப்படிங்கிற ஒரு தருணம் வரும்போது அவங்க நிச்சயமாக தன்னை மாற்றிக்கொள்வார்கள். நம்பர் 6, ஃபைண்ட் சொல்யூஷன் அபவுட் அ ப்ராப்ளம். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. ஆனால் நிறைய பேர் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயப்படுவாங்க, அழுது புலம்புவாங்க, மற்றவங்க கிட்ட இதை பற்றின நிறைய குறைகள் சொல்லுவாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி, நெகட்டிவிட்டியை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தான் பல பேரும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் அதற்கான சொல்யூஷனை தேடுவாங்க. நம்ம அழுது புலம்புறதுனால, கவலைப்படுறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. நம்ம கவலைப்படுறது, வருத்தப்படுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அதை கடந்து நாம சொல்யூஷனுக்கு நேராக போகணும். நம்ம அதற்கான தீர்வுகளை
தேடி போக வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம எடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் நாம உண்மையான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். இது மென்டலி ஸ்ட்ராங் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை நோக்கி போவார்கள், சொல்யூஷனை பத்தி திங்க் பண்ணுவாங்க. நம்பர் 7, சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் ஓகே. சில நேரத்தில் நாம ஏதாவது தவறுகள் செய்யலாம். அந்த தவறுகள் சில நேரத்தில் அது சரியானதாக இருக்கும், அல்லது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும், அல்லது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தவறாக போகும்போது சரி இது சகஜம்தான், இது நடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில இருப்பாங்க. இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எந்த விதமான தவறையுமே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்பட்டு எதையுமே செய்யாம இருக்கிறாங்க. நாம புதிதாக தவறு செய்கிறோம் அப்படின்னா புதுசா ஏதோ ஒன்றை நாம் முயற்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம தவறுகளை செய்யல அப்படின்னா நம்ம எதையுமே புதுசா பண்ணல அப்படின்னு அர்த்தம். மன வலிமை உள்ளவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதனால அவங்க ஏதாவது தவறு நேர்ந்தால் கூட அதை கடந்து போவார்கள். தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இவங்க இருக்க மாட்டாங்க. நம்பர் 8, டேக்கிங் இன்சார்ஜ் ஆஃப் யோர் எமோஷன்ஸ். உணர்ச்சி வசப்படும் போது நம்ம நிறைய தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உணர்ச்சி வசப்படும் போது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மன வலிமை உள்ளவங்களுக்கு உணர்ச்சி வசப்படும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சில நேரத்தில் அந்த உணர்ச்சி வசப்படும் போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த சிச்சுவேஷனையோ அந்த மனிதரையோ தவிர்க்கிறதுக்கு எந்த விதத்தில் செயல்படணுமோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. நம்பர் 9, பீயிங் பேஷண்ட் டு அச்சீவ். நாம ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருந்துதான் சாதிக்க முடியும். எதை நாம் சாதிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான கால அவகாசத்தை நாம கொடுக்கணும். பல பேர் எனக்கு இப்பவே ஒரு விஷயம் வேணும், அப்படி இல்லைன்னா இப்போ என்ன இருக்கோ நான் அதோட நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நான் ஏதாவது ஒன்றை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அதற்கான பொறுமை இல்லாதவங்களாக இன்னைக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் உடனே கிடைக்கல அப்படின்னா கூட தங்களை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்வது, தங்களுடைய மனதிற்கு எப்படி கட்டளை சொல்லி இல்லை நீ கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நண்பர்களே, இதுதான் மன வலிமை உள்ளவங்க கிட்ட இருக்கக்கூடிய 9 பொதுவான குணங்கள். இதுல என்னென்ன குணங்கள் உங்ககிட்ட இருக்கு, என்னென்ன குணங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.